தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பராபவ வருடம். இந்த புது வருடத்தில் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது விஸ்வரூப வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் நீங்கள் தொட்டது அத்தனையும் துலங்கக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயம் இந்த புது வருடத்தில் உங்களுடைய தொழில் ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த புது வருடத்தில் இருக்குதுங்க. அதே போல் பார்க்கும்போது இந்த புது வருடத்தில் உங்களுடைய திருமண யோக அமைப்புகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடையின்றி தாமதமின்றி உங்களுடைய திருமண காரியங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த புது வருடத்தில் இருக்குதுங்க. அதே சமயம் இந்த காதல் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா லவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரோம்னா, இந்த புது வருடத்தில் லவர்ஸ்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேச வேண்டிய பேச்சுக்கள் நிதானம் தேவை. உங்களுடைய கவனங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அதில் சிதறாமல் இருக்க வேண்டும், சரிங்களா? அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்புகள் கிடையாது. உங்கள் தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த புது வருடத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 7, 9ங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளை சந்தன நிறம்ங்க. வெள்ளை மற்றும் சந்தன நிறம். இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தெய்வத்தை வணங்க வேண்டுங்க. அந்த மகாலட்சுமி தெய்வத்தையும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும், கவலைகள் போகும், நன்மைகள் நடக்கும், நல்லது நடக்கும். மேலும் உங்களுடைய ஜாதக பலன்களை விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.